All praise be to the Almighty Allah. Alhamdulillah. First, let me introduce myself. I am Dr. A. Muhammad Ibrahim, Vice Principal and Head of the Department of English. A warm welcome to all new Jamalians admitted in this academic year 2021. ஜமாலில் படிக்க உங்களுக்கு இடம் கிடைச்சதுக்கு பெரிய அதிர்ஷ்டம். ஜமால் மீன்ஸ் பியூட்டி. லெட் அஸ் மைண்ட் அவர் டியூட்டி. இப்போ நான் அந்த புதுசாக சேர்ந்துருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கெலாம் சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ரிகார்டிங் அட்டண்டன்ஸ் அண்ட் கிராண்ட் ஆஃப் லீவ் ஆஃப் ஆப்சன்ஸ் பற்றி சொல்ல போகிறேன். நீங்கள் சேர்ந்துருக்கு வந்து சிபிசிஎஸ் சிஸ்டம். இப்போ அதனால் அப்படின்னா என்னென்னா சாய்ஸ் பேஸ்டு கிரெடிட் சிஸ்டம்னு சொல்கிறது. இந்த அகாடமிக் இயரில் பார்த்தீங்கன்னா 2 செமஸ்டர் உங்களுக்கு, அதாவது ஃபஸ்ட் செமஸ்டருங்கிறது இப்போ தான் நீங்கள் சேர்ந்துருக்கீங்க. ஃபஸ்ட் செமஸ்டர் ஜூன் மாதத்துலேருந்து நவம்பர் வரையும் வரும். செகண்ட் செமஸ்டருங்கிறது டிசம்பர்லேருந்து ஏப்ரல் வரையும் வரும். இப்போ ஒவ்வொரு வருஷத்துக்கு 2 செமஸ்டர். அது மாதிரி நீங்கள் செகண்ட் இயர் வரல 3rd செமஸ்டர் 4th செமஸ்டர் வரும். அப்புறம் 3rd இயர் வரையில் 5th செமஸ்டர் 6th செமஸ்டர் வரும். அது மாதிரி நீங்கள் 3 வருஷத்துல 6 செமஸ்டர் முடிச்சிருவீங்க. இப்போ எவ்ரி டே நீங்கள் வந்து 5 hours கிளாஸ் அட்டன் பண்ணணும். 5 ஹவர்ஸ்னால் ஃபர்ஸ்ட் 3 hours, அப்புறம் ஒரு சின்ன பிரேக், அப்புறம் 4th and 5th hours. இப்படி தான் போகும் டெய்லி. இது மாதிரி 90 ஒர்க்கிங் டேஸ் உங்களுக்கு வரணும். 90 ஒர்க்கிங் டேஸ் ப்ளஸ் ஈச் டே 5 hours. அப்படி போட்டா மொத்தம் 90 × 5 450 டீச்சிங் கிளாக் ஹவர்ஸ். அதான் நம்ம யூனிவர்சிட்டியோடைய கணக்கு வச்சுருக்கோம். 90 ஒர்க்கிங் டேஸ் வந்து நம்ம கிளாஸ் நீங்கள் அட்டன் பண்ணி ஆகணும். அதே மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் நீங்கள் உங்களுக்கு வந்து ஒரு ஹெச்ஓடி இருப்பாங்க, அது துறை தலைவருங்கிறது. அப்புறம் டியூட்டர், அதாவது வகுப்புக்கு பொறுப்பாசிரியர், அப்படி ஒருத்தர் இருப்பாங்க. ஒருத்தங்க அலாட் பண்ணிடுவாங்க. அப்போ அவங்க கைடன்ஸில் நீங்கள் வந்து நல்லபடியாக படிக்கணும். இப்போ லீவ் எப்படி எடுக்கிறது, அதுக்கு என்ன ப்ரொசீஜர் இருக்குது ஜமால் முஹம்மட் காலேஜில் அப்படின்னு கேட்டிங்கன்னா சில ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்குது. அதான் இப்போ உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். All the students are expected to attend their classes on all working days regularly. எல்லா ஒர்க்கிங் டேயும் தவறாமல் வரணும்னு தான் என்னோட எதிர்பார்ப்பு. In case of sickness or some emergencies, ஏதாவது ஒரு அர்ஜென்ட் ஒர்க் வந்துடுது, உடம்பு சரியில்லை அப்படின்னா a student can apply for leave properly in the prescribed forms available at the attendance department. இந்த வருகை பதிவுத்துறைன்னு நம்ம காலேஜில் இருக்குது. அங்கே ஒரு ஃபார்ம் வச்சுருக்காங்க. அந்த ஃபார்ம் வாங்கி நீங்கள் முறைப்படி எழுதி கொடுத்துட்டு தான் லீவ் அவைல் பண்ணணும். நம்பர் 1. நம்பர் 2, all leave applications must be countersigned by parents or guardian or warden and must be recommended by the staff members authorized to do so in the prescribed form. அதாவது நீங்கள் வீட்டிலேருந்து வந்தீங்கன்னா காலேஜுக்கு பேரண்ட்ஸ்ட்டு சைன் வாங்கிட்டு வரணும். சப்போஸ் சொந்தக்காரங்க வீட்டில் தங்கியிருந்து வந்தீங்கன்னா உங்கள் கார்டியன், உங்கள் வீட்டில் யார் பெரிய பசித்தப்பார் இருப்பாங்கல்ல, அவங்கள்ட்ட வாங்கணும். இல்லை சார் நான் ஹாஸ்டலில் தான் இருக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு ஹாஸ்டலில் வந்து டெப்டி வார்டன், சப் வார்டன்லாம் இருப்பாங்க, அவங்கள்ட்ட நீங்கள் சைன் வாங்கி வரணும். எதுனா அந்த லீவ் ஃபார்மில். அது இல்லாமல் சும்மா நீங்கள் பாட்டு கையெழுத்து போட்டு கொடுத்தீங்கன்னா அது வந்து அங்கே வாங்க மாட்டாங்க. நெக்ஸ்ட்டு பாயிண்ட் நம்பர் 3, ஸ்டூடெண்ட்ஸ் ரிசைடிங் ப்ரைவேட் லாட்ஜிங், அன்ஆத்தரைஸ்டு ஹாஸ்டல்ஸ் நிறையா இருக்குது. சம்டைம்ஸ் ஹாஸ்டல் இடம் கிடைக்காதவங்க வெளியில் தங்கியிருப்பாங்க. அவங்க என்ன பண்ணணும்னா தே மஸ்ட் கெட் த லீவ் அப்ளிகேஷன் ஃபார்ம் கவுண்டர் சைன் பை தி ரெஸ்பெக்டிவ் ஹெட்ஸ் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட். இப்போ லாட்ஜ் ஓனர்கிட்ட போய் நீங்கள் கையெழுத்து போட்டு லீவ் ஃபார்ம்னா அவர் போட மாட்டார். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், உங்கள் டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடின்னு இருப்பாங்கள்ல, ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட், துறை தலைவர், அவங்கள்ட்ட வந்து அந்த சிக்னேச்சர் ஆஃப் பேரண்ட் பார் கார்டியன் ஒரு காலம் இருக்குல்ல அந்த ஃபார்மில், அதில் நீங்கள் அந்த ஹெச்ஓடிகிட்ட நீங்கள் வாங்கிடலாம். பாயிண்ட் நம்பர் 4, ஸ்டூடெண்ட்ஸ் who are suffering physically, ஏதோ ஒரு திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போச்சு அப்படின்னா must inform the principal by letter well in advance. பாட்டுக்கு 20 நாளைக்கு வீட்டில் வந்துட்டு நான் பெட்டில் இருந்தேன் சார், எனக்கு உடம்பு சரியில்லை சார் அப்படின்னு சொல்லக்கூடாது. முதல்ல நீங்கள் வந்து பை போஸ்ட்டில் நீங்கள் லெட்டரில் இல்லை மெயிலில் நீங்கள் பிரின்ஸிபாலுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடணும். இப்போ லீவ் அப்ளிகேஷன் ஃபார்ம் வித்தவுட் அப்டைனிங் தி சிக்னேச்சர் ஆஃப் பேரண்ட்ஸ் ஆர் கார்டியன்ஸ் ஆர் வார்டன் வில் பி ரிஜெக்டட்.
பேரண்ட்ஸ் கையெழுத்தோ, வார்டன் கையெழுத்தோ, இல்லை டெப்டி வார்டன் கையெழுத்தோ, இல்லை கார்டியன் கையெழுத்தோ இல்லாமல் ஒரு ஃபார்ம் வந்து நீங்களாக எழுதி சைன் போட்டு கொடுத்தீங்கன்னா அந்த ஃபார்மை வாங்கிக்க மாட்டாங்க, லீவ் சேங்ஷன் ஆகாது. ஆல் லீவ் அப்ளிகேஷன் should be filled must be submitted. All leave application, நல்லா கேட்டுக்குங்க, all leave applications duly filled in must be submitted in the office or sent by post to reach the registrar of attendance one day earlier. நிறைய பேர் என்ன பண்ணாங்க, லீவ் எடுத்துட்டு அதுக்கப்புறம் மெதுவாக போய் கொடுத்துக்கலாம் ஃபார்மை, அப்புறம் கையெழுத்து வாங்கிக்கலாம், அப்பா ஊரில் இல்லை, ஏதோ ஒரு காரணம் சொல்கிறாங்க. அது மாதிரிலாம் இருக்கக்கூடாது. எல்லா லீவ் அப்ளிகேஷன் ஃபார்மும் ஒன் டே முன்னாடியே ரிஜிஸ்டார் ஆஃப் அட்டண்டன்ஸ், அதாவது வருகை பதிவாளர் நம்ம காலேஜில் இருக்காங்க, அந்த ஆஃபீஸுக்கு வர்ற மாதிரி நீங்கள் லெட்டரை அனுப்பிச்சிடணும். லேட் அப்ளிகேஷன் வில் நாட் பி கன்சிடர்ட் ஆன் எனி அக்கௌண்ட் ஃபார் கிராண்ட் ஆஃப் லீவ். நம்ம பாட்டுக்கு லீவ் எடுத்துட்டு 20 நாள் வீட்டில் இருந்துட்டு அங்கே போயிட்டு இங்கே போயிட்டு அந்த ஃபங்க்ஷன் இந்த ஃபங்க்ஷன் அதில் போயிட்டு வந்து அப்புறம் உடம்பு சரியில்லாமல் போச்சு சார், அங்கே போனேன் இங்கே போனேன் இப்படிலாம் சொல்லி ஏதாவது காரணம் சொல்லிட்டு இருந்தோம்னா அதெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க. ஜென்ரலி applications for leave on Mondays and Fridays are not encouraged. மண்டே லீவ் போட்டு சனி ஞாயிறு திங்கள் அப்படி லீவ் போட்டுக்கிறது, இல்லைனா வெள்ளி சனி ஞாயிறு அப்படி லீவ் போட்டுக்கிறது, இந்த மாதிரியெல்லாம் கிளப் பண்ணி லீவ் போகிறத வந்து என்கரேஜ் பண்ணுறது கிடையாது. அப்புறம் absentees for classes without leave for the whole day will have to be absentees for classes, திருப்பி சொல்கிறேன் பாருங்க, absentees for classes without leave for the whole day have to pay a penalty. நீங்கள் வந்து ஃபைன் கட்டுற மாதிரி வரும். எப்போ லீவே எடுக்காமல் லீவ் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொடுக்காம நீங்கள் பாட்டுக்கு ஆப்சென்ட் ஆகிட்டீங்கன்னா நீங்கள் ஃபைன் கட்டணும். அப்புறம் எப்படி உங்களுக்கு ஆப்சென்ட்டை கனெக்ட் பண்ணுவாங்கன்னா, ஒரு நாளைக்கு 5 hours இருக்குன்னு சொன்னல, அந்த ஃபர்ஸ்ட் 3 hours அது வந்து ஒரு செஷன் ஒரு பகுதி, 4th and 5th hour இன்னொரு பகுதி செகண்ட் செஷன். இப்போ ஃபர்ஸ்ட் 3 hours வந்து நீங்கள் ஒரு பீரியட் ஆப்சென்ட் ஆகிட்டீங்க, அதாவது ஃபஸ்ட்டு பீரியட் வர்றீங்க, செகண்ட் பீரியட் ஏதோ ஒரு காரணத்தில் ஆப்சென்ட் ஆகிட்டீங்க, திருப்பி தேர்ட் பீரியட் வர்றீங்க அப்படின்னா நீங்கள் இந்த 3 hourல 2 hour அட்டன் பண்ணியிருப்பீங்க, 1 hour தான் அட்டன் பண்ணலை, ஆனால் ஆஃப் டே உங்களுக்கு லீவு உங்களுக்கு ஆப்சென்ட் ஆகிரும், ஆஃப் டே உங்களுக்கு ஆப்சென்ட் ஆகிரும். அதே மாதிரி 4th and 5th hour 1 hour நீங்கள் வரலாம் கூட இன்னொரு ஆஃப் டே ஆப்சென்ட் ஆகிரும். அப்போ என்னன்னா, சப்போஸ் ஒரு ஸ்டூடெண்ட்டு செகண்ட் ஹவரில் ஆப்சென்ட் ஆகிறாரு, அப்புறம் தேர்ட் ஹவர் அட்டன் பண்ணுறாரு, 4th hour ஆப்சென்ட் ஆகிட்டு 5th hour போயிடுறாரு அப்படின்னா, அப்போ 2 hour அவர் கிளாஸ் அட்டன் பண்ணாலுமே என்டையர் டே வந்து அவருக்கு லீவு தான் ஆகும், ஆப்சென்ட் ஆகிரும், வேறு வழி இல்லை. ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ரிக்டாக நம்ம வச்சுருக்கோம். அடுத்த பாயிண்ட்டு, 1 hour ஒரு செஷனில் ஆப்சென்ட் ஆனால் கூட அந்த ஹோல் செஷனுமே ஆப்சென்ட் ஆன மாதிரி, அது 1 hour நீங்கள் ஆப்சென்ட் ஆனீங்கன்னா அந்த 3 பீரியட் இருக்குல்ல அது ஆப்சென்ட் ஆன மாதிரி தான் கணக்கு வரும். அப்புறம் வருஷத்தில் நம்ம வந்து ஒரு செமஸ்டர் 2 டெஸ்ட் வைப்போம், CA டெஸ்ட், கண்டினியூஸ் இன்டர்னல் அசஸ்மெண்ட் டெஸ்ட்னு பேர். அதில் வந்து நம்ம வந்து யாரையுமே நம்ம வந்து என்கரேஜ் பண்ணுறதில்ல ஆப்சென்ட் ஆகிறதுக்கு. ஸோ ஆப்சென்டீஸ் ஃப்ரம் டெஸ்ட் அண்ட் கிளாஸஸ் வில் பி ஃபைன்டு ஹெவிலி, நீங்கள் ஹெவியாக ஃபைன் கட்ட வேண்டியது வரும். அப்புறம் நீங்கள் காலேஜில் சேர்ந்துருக்கீங்க, இப்போ உங்களுக்கெல்லாம் ஒரு ரோல் நம்பர் கொடுத்துருவாங்க. ஸ்கூலில் வந்து பேர் கூப்பிடுவாங்க, இங்கே பேர் கிடையாது, பேர் இருக்கும் ஆனால் ரோல் நம்பர் தான் முக்கியம். அட்டண்டன்ஸ் எடுக்கையில் பார்த்தீங்கன்னா ரோல் நம்பர் படி தான் நமக்கு அட்டண்டன்ஸ் எடுப்பாங்க. ஸோ ரோல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் absenting themselves continuously for 15 days will be considered for readmission only on recommendation from the respective heads of the department. இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஏதோ ஒரு காரணத்தினால எல்லா ரூல்ஸ்லாம் தெரியுதவருக்கு, எல்லாம் காலேஜ் வந்து பார்த்துட்டாரு, இதனால 15 நாள் காலேஜுக்கு வரலன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன பண்ணணும், அவர் திடீர்னு 14 நாள் உட்காந்து தன்னால் அட்டன் பண்ணிட்டு இருக்க முடியாது கிளாஸை. அந்த துறை தலைவரை மீட் பண்ணி ரீஅட்மிஷன் லெட்டர் எழுதி கொடுத்து ரீஅட்மிஷன் ஃபார்மில் சைன் வாங்கி பேரண்ட் சைன்லாம் போட்டு ரீஅட்மிஷன் வாங்கி அந்த ஃபீஸ் கட்டினதுக்கப்புறம் தான் திருப்பி கம்மி ஃபீஸ் தான், பெரிய ஃபீஸ் நம்ம காலேஜ் சேர்றப்ப கட்டுற மாதிரி கட்ட மாட்டீங்க. அந்த ரீஅட்மிஷனுக்கு ஒரு ஃபீஸை வச்சுருக்காங்க ஆஃபீஸில், அந்த ஃபீஸை கட்டிட்டு தான் நீங்கள் வந்து கிளாஸ் அட்டன் பண்ண முடியும், அப்போ தான் உங்களுக்கு அட்டண்டன்ஸு கொடுக்கும். அப்போ ரீஅட்மிஷன் வந்து வராத அளவுக்கு நீங்கள் பார்த்துக்கணும். Students who apply for leave in connection with the marriage or other ceremonies will be granted leave ordinarily for not more than 2 days. இப்போ கோயில் திருவிழா சார், ஊரில் கும்பாபிஷேகம், இல்லை அந்த ஃபங்க்ஷனுக்கு போகிற இந்த மேரேஜ் அப்படின்னு போனால் அதிகபட்சம் 2 நாள் லீவ் எடுத்துக்கலாம் இல்லையா. அண்ணனுக்கு மேரேஜ்னு நீ 10 நாளைக்கு லீவ் போடக்கூடாது, அக்காவுக்கு மேரேஜ்னு ஸ்டூடெண்ட் 10 நாளைக்கு லீவ் போடக்கூடாது. அப்படி போட்டால் என்ன ஆகும், கல்யாணம் நடந்துடும் ஆனால் கிளாஸ் போயிடும்ல.
அதனால் ஜென்ரலாக எவ்வளோக்களோ லீவ் எடுக்கிறத தவிர்த்து கூடியுமோ அவ்வளோக்களோ நல்லது. In case of applicants who plead sickness for more than 3 days, 3 நாளைக்கு மேலே யாராவது லீவ் எடுக்கிற சூழ்நிலை உருவானால், the leave application must be supported by the signature of medical registered practitioner. registered medical practitioner ஒரு டாக்டர் நீங்கள் டாக்டர் சர்டிஃபிகேட்டோட அட்டாச் பண்ணி தான் அந்த லீவ் ஃபார்ம் சப்மிட் பண்ணணும். அப்புறம் ஆல் கேசஸ் ஆஃப் ஆப்சன்ஸ் will be reported to parents or guardians. நீங்கள் இன்றைக்கி கிளாஸுக்கு வந்தீங்களா வரலையாங்கிற ஒரு பீரியாடிக்கலாக நம்ம வந்து செக் பண்ணி எல்லா விதமான ஆப்சண்ட்டையும் உங்களுக்கு பேரண்ட்ஸு கார்டியன்ஸு காலேஜ் வந்து இன்ஃபார்ம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் முக்கியமாக கவனிக்கிறது என்னென்னா, a list of absentees on a particular day will be put up on the college notice board on the very next day. இப்போ இன்றைக்கி நீங்கள் கிளாஸுக்கு வந்துடுறீங்க வரலையா, ஆப்சண்ட்டாக யார் எத்தனை பேர் ஆப்சண்ட்டுங்கிறத அடுத்த நாள் நோட்டீஸ் போர்டில் போடுவாங்க. காலேஜில் நோட்டீஸ் போர்டு இருக்குது, ரிஜிஸ்டர் ஆஃப் அட்டெண்டன்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்குது, உங்கள் டிபார்ட்மெண்ட் அட்டெண்டன்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் நோட்டீஸ் போர்டு இருக்கும், ஜென்ரல் நோட்டீஸ் போர்டெலாம் இருக்குது. அதில் வந்து அந்த நோட்டீஸில் போட்டுருவாங்க, இந்த கிளாஸில் இந்த ரோல் நம்பர்லாம் இத்தனை பேர் இன்றைக்கி ஆப்சென்ட் அப்படின்னு சொல்லி. அதில் சப்போஸ் ஒரு வேளை சார் நேற்று நான் கிளாஸுக்கு வந்தேன் சார், என் நம்பர் தவறுதெல்லாம் வந்து அடுத்த நம்பருக்கு போல என் நம்பரை போட்டாங்க, அது மாதிரி இருந்ததுன்னா அந்த டிஸ்கிரிபன்சி கேன் பி ரெக்டிஃபைட். இட் மஸ்ட் பி ரிப்போர்ட்டட் டு தி ரிஜிஸ்ட்ரார் ஆஃப் அட்டெண்டன்ஸ் வித்தின் 2 days. நீங்கள் பார்த்து உடனே சொல்லணும். அப்படி சொல்ல மற்ற அர்ஜென்ட்டாக போயிட்டாங்கன்னா அடுத்த நாள் டக்குனு உடனே சொல்லிடணும். அப்போ இது அந்த எரரை வந்து ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். அடுத்து ரிஜிஸ்டர் ஆஃப் அட்டெண்டன்ஸ் நீங்கள் பார்க்கணுன்னு விரும்பிங்க வச்சுங்களேன். இப்போ திடீர்னு ஃபஸ்ட் ஹவர் முடிஞ்சு நேராக செகண்ட் ஹவரில் அங்கே போய் நிற்கக்கூடாது. அப்போ என்ன பண்ணணும், பிட்வீன் 1:30 and 2 PM காலையில் கிளாஸுக்கு வரீங்க நீங்கள். அப்போ ஏதாவது அட்டெண்டன்ஸில் ஒரு டிஸ்கிரிபன்சி, ஏதாவது டவுட்டு கேட்கணும், இல்லை ரிஜிஸ்டர் ஆஃப் அட்டெண்டன்ஸ் பார்த்து அந்த லீவ் லெட்டர் கொடுக்கணும். என்ன ரீசனாக இருந்தால் கூட நினச்ச நேரத்துக்கு அங்கே போகக்கூடாது, ஆஃபீஸுக்கு ரிஜிஸ்டார் ஆஃபீஸ் போகக்கூடாது. 1:30 இங்கே கிளாஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் 1:30 2 o'clock வரை இருக்குல்ல, அதுக்குள்ளே முடிச்சுட்டு நீங்கள் போகணும். அப்புறம் லீவ் ஆன் எனி டே இஸ் ஆல்சோ ட்ரீட்டட் ஆஸ் ஆப்சென்ட் ஃபார் தி கால்குலேஷன் ஆஃப் டேர்ம் டேஸ். டேர்ம் டேஸ் 90 days இருக்குதுல்ல, நீங்கள் லீவ் லெட்டரும் கொடுக்காம, டியூட்டர்டே சொல்லாமல், ஹெச்ஓடினே சொல்லாமல் நீங்களாம் 5 நாள் லீவ் எடுத்துக்கிட்டாலும் அது லீவ் வந்து லீவ் தான். அந்த டேர்ம் டேஸ்க்கு அதை கழிச்சிடுவாங்க, கனெக்ட் பண்ணிடுவாங்க. அப்புறம் இந்த ஒர்க்கிங் ஹவர்ஸ் பார்த்திங்கன்னா, இப்போ நீங்கள் காலையில் 8:30 நீங்கள் கிளாஸுக்கு இங்கே இருக்கணும், எல்லாமே காலேஜில் இருக்கணும். ட்ரெயினில் வந்தாலும் சரி, பஸ்ஸில் வந்தாலும் சரி, 2 wheeler வந்தாலும் சரி, எப்படி நீங்கள் வரீங்களோ வீட்டிலேருந்து வந்தாலும் சரி, ஹாஸ்டல்லேருந்து வந்தாலும் சரி, 8:30 நீங்கள் கேம்பஸுக்குள்ளே வந்துடணும். 8:30 to 1:20 தான் உங்கள் மெயின் டைமிங்ஸ். அதே மாதிரி விமன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 2 to 6:25. நம்ம காலேஜில் வந்து 2 ஷிஃப்ட் இருக்குது, எல்லாருக்கும் தெரியும். மார்னிங் வந்து பாய்ஸ் ஷிஃப்ட்டு 8:30 to 1:20. அதே மாதிரி ஆஃப்டர்நூன் வந்து விமன் ஷிஃப்ட், ஒன்லி விமன் ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க 2 to 6:25. இப்போ மார்னிங் பார்த்தீங்கன்னா அந்த 5 hours சொன்னல, 8:30 to 1:20 வந்து 5 hours எவ்ரிடே இருக்குது உங்களுக்கு. அது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் ஹவர் பிகின்ஸ் அட் 8:30 வச்சுக்கோங்களேன். 8:30 to 9:25 ஃபர்ஸ்ட் ஹவர், தென் செகண்ட் ஹவர் 9:25 to 10:20, தேர்ட் ஹவர் 10:20 to 11:15, 55 minutes duration each hour. அப்போ 11:15 to 11:30 you have a short break. Then fourth hour begins at 11:30 to 12:25. Then fifth hour, the last hour of the day, 12:25 to 1:20 PM. இதுதான் வந்து ஒர்க்கிங் ஹவர்ஸ் 5 day. அதே மாதிரி விமன் வந்து 2 to 6:25 PM வந்து ஆஃப்டர்நூன் அவங்க வருவாங்க. அப்போ எந்த ஒர்க்கிங் டேலையும் வந்து எனி ஸ்டூடெண்ட் ஷுட் நாட் கோ டு காலேஜ் ஆஃபீஸ் ஃபார் எனி பர்பஸ் இன் தி ஃபஸ்ட் ஹவர். அது ரொம்ப முக்கியமானது. இது பேர் வந்து நேற்று லீவ் போட்டால் ஃபார்ம் கொடுக்க மறந்துன்னு சொல்லி ஃபஸ்ட் ஹவர் போய் ஆஃபீஸில் போய் நிற்கக்கூடாது. ஃபஸ்ட் ஹவர் வந்து கிளாஸுக்கு போயிடணும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் இந்த பிரேக் ஹவரில் இல்லை 1:20 முடியுதில்ல, 5th hour முடியுதில்ல, அதுக்கப்புறம் தான் போய் ஆஃபீஸில் ரிஜிஸ்டர் ஆஃப் அட்டெண்டன்ஸே மற்ற யாரும் எந்த டீச்சரே பார்க்குறாந்தா நீங்கள் போகணும். அப்போ காலேஜ் ஆஃபீஸ்க்கு எனி பர்பஸ்க்கு ஃபஸ்ட் ஹவரில் நீங்கள் போகிறத தவிர்த்துக்கணும். இது ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன். அப்புறம் இந்த ரீஅட்மிஷனை பற்றி உங்களுக்கு நான் சொன்னேன் இல்லையா, அது என்ன சொன்னேன்னா, those who absent themselves for 15 days or more out of 40 working days. இப்போ நம்ம வந்து ஒரு செமஸ்டருக்கு வந்து 90 working days நம்ம ரூல்ஸ் வச்சுருக்கோம். நம்ம யூனிவர்சிட்டி நார்ம்ஸ் படி
கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி 90 ஒர்க்கிங் டேஸ் ஒரு செமஸ்டருக்கு பண்ணணும், ஒர்க் பண்ணணும் நம்ம. அது ஃபஸ்ட் செமஸ்டர் ஜூன் டு நவம்பர் சொன்னல, அதில் 90 ஒர்க்கிங் டேஸ் வரணும். அஃப்கோர்ஸ் இந்த தடவை வந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டட் சுச்சுவேஷன்ஸ் வந்துருக்குது. நிறைய இந்த கொரோனானால கொந்தளிச்சு போய் எல்லாம் சிஸ்டமே மாறி கிடக்குது இல்லையா உலகம் பூரா. அதில் நம்ம கொஞ்சம் லேட்டாக ஆரம்பிக்கிறோம். இருந்தாலும் ஜென்ரல் ரூல்ஸ் இதுதான் உங்களுக்கு. அதாவது 40 ஒர்க்கிங் டேஸ் கணக்கு எடுத்து பார்க்கையில் யாராவது ஒரு 15 டேஸ் வந்து ஆப்சென்ட் ஆகியிருந்தாங்கன்னா அவங்க என்ன பண்ண முடியாது, இந்த டிபார்ட்மெண்ட்டில் வைக்கிற சிஏ டெஸ்ட் எழுத முடியாது. கண்டினியூஸ் இன்டர்னல் அசஸ்மெண்ட் டெஸ்ட் இருக்குதுல்ல, அது வந்து எழுத முடியாது, பர்மிட் பண்ண மாட்டாங்க. அப்போ எப்போ சார் அவங்க எப்படி சார் இன்டர்னல் மார்க்லாம் வரும்னு கேட்குறீங்களா? அப்போ என்ன பண்ணணும், தே ஹேவ் டு கெட் ரீஅட்மிஷன் அலாங் வித் பேரண்ட்ஸ் ஆர் கார்டியன் பிஃபோர் தி end of the test and recommended by the, of course, the head of the department by paying the prescribed amount. அப்போ ரீஅட்மிஷன் வாங்கணும். ரீஅட்மிஷன் ஒரு ஃபார்ம் இருக்குது, அதை ஃபில்அப் பண்ணி பேரண்ட்லாம் கையெழுத்து வாங்கி அந்த ஹெச்ஓடியை பார்த்து இந்த மாதிரி ரீசன்னால நாளைக்கு வர முடியாமல் போச்சு சார், ஏதோ ஒரு ரீசன் இருக்கும் இல்லையா, அது தவிர்க்க முடியாத ரீசன் இருக்கும், சொல்ல முடியாத ரீசனாக இருக்கும், பரவாயில்ல, எதுவாக இருந்தாலும் கரெக்டாக வந்து சொல்லி இந்த ஹெச்ஓடிங்க அந்த டியூட்டர்லாம் பார்த்து நீங்கள் அந்த ரீசனை சொல்லி அந்த ஃபார்மில் கையெழுத்து வாங்கி கொடுத்து ரீஅட்மிஷன் ஃபீஸ் கட்டினதுக்கப்புறம் தான் உங்களை கிளாஸில் அட்டன் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. இது ரீஅட்மிஷன் முக்கியமானது. அப்புறம் என்னென்னா இன்னொன்று முக்கியமானதுன்னா ரீடூன்னு ஒன்று இருக்குது, அது வரதை நீங்கள் தவிர்த்துக்கணும். என்னென்னா இப்போ 15 டேஸ் ஆச்சுனாவே அதுக்கு ரீஅட்மிஷன் நீங்கள் பணம் கட்டி சேர்ந்துடலாம், ஏதோ பரவாயில்ல சேர்த்துக்குவாங்க. இந்த ரீடூக்கு ரொம்ப டேஞ்சரஸானது. அது என்னென்னா ஃபார் எக்ஸாம்பிள் அரௌண்ட் 30 டேஸ்க்கு மேலே நீங்கள் வந்து ஏதோ ஒரு காரணத்தால் வர முடியாமல் போச்சு. அப்போ என்ன பண்ணணுன்னா அந்த செமஸ்டர் படித்து எழுத முடியாது நீங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட் செமஸ்டர் அட்டன் பண்ணிட்டார் ஒருத்தர், செகண்ட் செமஸ்டர் எப்போ சொன்னோம், அந்த டிசம்பர்லேருந்து ஏப்ரல் வரை இருக்குல்ல, டிசம்பர்லேருந்து ஏப்ரல் வரையும் இந்த செகண்ட் செமஸ்டர் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு 35 நாள் 36 நாள் 40 நாள் வராமல் இருந்துச்சான்னு வச்சுக்கங்களேன், அவர் என்ன பண்ண முடியாது, திடீர்னு ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்து டக்குனு ஃபைன் கட்டிட்டு பரிசை எழுத முடியாது. அது வந்து ரீடூ அப்படின்னு ஆயிரும். அவள் எப்போ சார் அது ரீடூ பண்ணுறது அப்படின்னா, அந்த செகண்ட் செமஸ்டர் இருக்குதுல்ல, அது வந்து என்ன பண்ண முடியும், அந்த ஃபஸ்ட் இயர் முடிச்சிடுவார், செகண்ட் செமஸ்டர் பரிசை எழுதலை, பெண்டிங் ஆயிடுச்சு. அப்போ தேர்ட் செமஸ்டர் ஃபோர்த் செமஸ்டர் செகண்ட் இயர் முடிச்சிடுவார், ஃபிஃப்த் செமஸ்டர் சிக்ஸ்த் செமஸ்டர் தேர்ட் இயர் முடிச்சிடுவார். தேர்ட் இயர் முடிச்சுட்டு அந்த ஃபோர்த் இயரில் அந்த டிசம்பர் மாதம் வந்து தான் அந்த செகண்ட் செமஸ்டர் அவர் கம்ப்ளீட் பண்ணணும். அப்போ என்ன கிட்டத்தட்ட 3 வருஷத்தில் முடிக்கிற படிப்பு வந்து 4 வருஷத்துல அவங்களுக்கு முடியும். இப்போ ரீடூங்கிறது வந்து வேறு, ரீஅட்மிஷனுங்கிறது வேறு. ரீஅட்மிஷன் வந்து சரியான காரணம் சொன்னீங்கன்னா ரீஅட்மிஷன் வாங்கிக்கலாம். ஹெச்ஓடிஸ்லாம் ரெக்கமெண்ட் பண்ணால், டியூட்டர் ரெக்கமெண்ட் பண்ணால் பிரின்ஸிபால் போட்டு கொடுத்துருவாங்க. அதே சமயத்தில் ரீடூவை நீங்கள் தவிர்த்துக்கிறது நல்லது. ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு ஞாபகம் வச்சுங்க, எந்த காரணத்தை கொண்டு ரீடூ கேட்டகரியில் யாரும் மாறிடக்கூடாது, அது ரொம்ப முக்கியம். அப்புறம் அந்த அட்டண்டன்ஸை பொறுத்த வரையும் ஜென்ரலாக நம்ம என்ன சொல்கிறதுனா, இப்போ அது காலேஜுக்கு போனால் நம்ம ஜாலியாக இருக்கலாம், நிறையா லீவெலாம் கிடைக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடாது. இதுவும் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு டிபார்ட்மெண்ட் தான், அட்டண்டன்ஸ் டிபார்ட்மெண்ட்டு. ஏன்னா அட்டண்டன்ஸை பேஸ் பண்ணி தான் உங்களுடைய டிசிப்ளினு, உங்களுடைய எஜுகேஷனு எல்லாமே இருக்குது. ஏன்னா பேரண்ட்ஸ் வந்து உங்களை நிறைய செலவு பண்ணி எல்லா கனவுகளோ நல்ல ஒரு காலேஜில் சேர்த்துடணுங்கிற ஒரு அடிப்படையில் உங்களை ஜம்மாலில் சேர்த்துருக்காங்க. நீங்களாம் அதுதான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்களாம் உண்மையில் அதிர்ஷ்டசாலிகள், கொடுத்து வச்சவங்க. அதனால் 100% அட்டண்டன்ஸு ரொம்ப நாங்கள் எதிர்பார்க்குறோம். எப்படின்னா இந்த காலேஜ் டே நடக்கல வருஷத்தில் கடைசியில் வந்து காலேஜ் டே மார்ச் மாதம் நடக்கும், அதில் வந்து 100% அட்டண்டன்ஸ் அவார்டுன்னு ஒன்று நம்ம கொடுக்குறோம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் என்கரேஜ் பண்ணுங்கிறதுக்காண்டியே. அதனால் வந்து நீங்கள் 100% அட்டண்டன்ஸ் தான் நாங்கள் உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறோம். அதனால் நீங்கள் வந்து கரெக்டாக நீங்கள் காலேஜுக்கு வாங்க, கரெக்டாக கிளாஸஸ்லாம் அட்டன் பண்ணுங்கள், நல்லபடியாக நீங்கள் காலேஜை விட்டு நல்லபடியாக படிப்பு முடிச்சுட்டு போகணுங்கிறது தான் எங்களுடைய நோக்கமாக இருக்குது. அப்புறம் சில ஜென்ரல் கான்டாக்ட் பற்றி நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து ஃபார்மல் ட்ரெஸ்ஸில் தான் வரணும் அண்ட் மஸ்ட் பிஹேவ் வெரி ஸ்மார்ட், எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அப்புறம் எவ்ரி ஸ்டூடெண்ட்ஸ் ஷல் சல்யூட் தி ஸ்டாஃப் மெம்பர்ஸ் when he meets them for the first day in the college. ஒரு ஸ்டாஃப் மெம்பர் வந்தால் சல்யூட் பண்ணலாம், குட் மார்னிங் சார் சொல்லலாம், இல்லை அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லலாம், தப்பு இல்லை. பார்த்தா அப்படி பயந்து தலையை குளிச்சுட்டு சில பேர் போகிறாங்க. போன வருஷத்தில் அப்படி சில பேர் பண்ணுவாங்க, நீங்களாம் அப்படி பண்ண மாட்டீங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா பிஹேவ் பண்ணீங்க, எனக்கு நம்பிக்கை இருக்குது. அப்புறம் நோ ஸ்டூடெண்ட்ஸ் லீவ் தி கிளாஸ் ரூம் வித்தவுட் த பெர்மிஷன் ஆஃப் தி ப்ரொஃபஸர் when he is taking the class. கிளாஸ் நடத்திக்கலாம் நைஸாக சொல்லாமலாம் வெளியில் போகிறதெல்லாம் கூடாது. நோ ஸ்டூடெண்ட்ஸ் would loiter about in the verandas. காலேஜ் வெராண்டாவில் கிளாஸ் ஹவர்ஸில்
நீங்கள் பாட்டுக்கு அங்கங்கேயும் கிளாஸை விட்டுட்டு போயிட்டு இருக்கக்கூடாது. நான் லைப்ரரிக்கு போகிறேன் சார், டீ குடிக்க போகிறேன் சார், கேன்டீன் போகிறேன் சார், ஃப்ரெண்டை பார்க்க போகிறேன் சார், அவன் அந்த கிளாஸுக்கு வர சொன்னான் சார், நான் பிபிஏல இருக்கேன் சார், 2 பேர் ஸ்கூலில் ஒன்றா சார் படித்தோம், நான் பிகாம் கிளாஸ் இருக்கேன், நான் பிபிஏல இருக்கேன் சார், அங்கே போகிறேன் சார், இங்கே போகிறேன் சார் போகக்கூடாது. இப்போ ஒர்க்கிங் ஹவர்ஸில் போகக்கூடாது. அப்புறம் நிறையா உங்களுக்கு தெரிஞ்சது தான், இந்த ஸ்டூடெண்ட் ஷுட் நாட் டேக் பார்ட் இன் கம்யூனல் ஆர் பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டீஸ். இதிலெல்லாம் வந்து இந்த மாதிரி நான் ஊர்வலம் போகிறேன், அது வந்து பிரச்சாரம் பண்ணுறேன், இல்லை வந்து ஆதரவு தெரிவிக்கிறேன், இதுக்காக ஒரு பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டீஸ்லாம் போனீங்கன்னா அப்போ நீங்கள் மாட்டிக்கிங்க. அது வந்து ரொம்ப தப்பாகிடும். தென் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் எக்ஸ்பெக்டட் டு ரீட் தி காலேஜ் நோட்டீஸ் போர்டு. நிறைய உங்களுக்கு தகவல்கள்லாம் படிப்பு சம்மந்தப்பட்டது, வேலைவாய்ப்பு சம்மந்தப்பட்டது, ட்ரைனிங் சம்மந்தப்பட்டது, இது மாதிரி நிறைய வந்து உங்களுக்கு தகவல்லாம் வந்து உங்களுக்கு நோட்டீஸ் போர்டில் போடுவாங்க, சர்க்குலர்ஸ் போடுவாங்க, அதெல்லாம் நீங்கள் அவசியம் பார்க்கணும். அப்புறம் நோட்டீஸ் போர்டில் பார்க்கல சார், என் நம்பர் ஆப்ஷன் ஆனால் எனக்கு தெரியாது சார்லாம் சொல்லக்கூடாது. அப்புறம் காலேஜுக்குள்ளே நீங்கள் வந்து பிரின்ஸிபலோடைய நாலேஜ் இல்லாமல், எந்த பர்மிஷன் இல்லாமல், எந்த விதமான மீட்டிங்கு, எந்த விதமான இதுவுமே நீங்கள் செய்யக்கூடாது. அப்புறம் அட்டண்டன்ஸ் சிஏ டெஸ்ட்டுக்கு வந்து, அப்புறம் அதே மாதிரி என் செமஸ்டர் எக்ஸாமினேஷன், வருஷத்தில் 2 செமஸ்டர் எக்ஸாமினேஷன் சொன்னோம்ல, அது வந்து உங்கள் நீங்கள் +2 பப்ளிக் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி 2 செமஸ்டர் எக்ஸாமினேஷனும் 2 சிஏ டெஸ்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ ஃபஸ்ட்டு சிஏ டெஸ்ட் வந்து ஒரு 40 நாள் ஒர்க்கிங் டேஸ் முடிஞ்ச உடனே ஒரு ஒரு பேப்பருக்கு 5 யூனிட் வச்சிங்களேன், அது 50% ஆஃப் தி போர்ஷனில் வந்து ஃபஸ்ட்டு சிஏ டெஸ்ட் வைப்பாங்க. அதுக்கப்புறம் செகண்ட் சிஏ டெஸ்ட் வந்து இந்த ரிமைனிங் 50%, எல்லாமே கிடையாது, ஃபஸ்ட்டு 50% ஃபஸ்ட்டு சிஏ டெஸ்ட்டு, ரிமைனிங் 50% செகண்ட் சிஏ டெஸ்ட்டு. இந்த 2 டெஸ்ட்லையும் அது மாதிரி செமஸ்டர் எக்ஸாமினேஷன்லையும் வந்து அட்டண்டன்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அன்எக்ஸ்கியூஸ்ட் ஆப்சென்டீஸ் வில் பி ஃபைன்டு. டெஸ்ட்டுக்கு வராமல் இருக்கிறது, ஃபஸ்ட்டு டெஸ்ட்டுக்கு வந்து செகண்ட் டெஸ்ட்டுக்கு வராமல் இருக்கிறது, ஒரு பேப்பர் எடுத்து இன்னொரு பேப்பர் இல்லாமல் இருக்கிறது, இது மாதிரிலாம் நீங்கள் இருக்கக்கூடாது. அப்புறம் இந்த எக்ஸாமில் எனி அன்ஃபேர் மீன்ஸ், பிட் அடிக்கிறது, மால் ப்ராக்டிஸ் பண்ணுறது, இதெல்லாம் வந்து மாட்டிக்குவீங்க, அது பெரிய பிரச்சனை ஆயிரும், அப்புறம் டிகிரி வாங்க முடியாமல் போயிடும். அது மாதிரி நிலைமைக்கெல்லாம் நீங்கள் ஆளாயிடக்கூடாது. அப்புறம் எனி லாஸ்ட் ப்ராப்பர்ட்டி ஃபவுண்ட் இன் தி கேம்பஸ், காலேஜ் கேம்பஸ் மஸ்ட் பி ஹேண்டட் ஓவர் டு தி பிரின்சிபல். அது உடனே வந்து சில பேர் இப்போ ஒரு பர்ஸ் கிடந்துச்சு சார் இருப்பாங்க, சில பேர் ஒரு கொலுசு கிடச்சிட்டு ஒரு பிள்ளை எடுத்துக்கூடாது கொடுக்கும். ஸோ அது மாதிரி பிரின்சிபல் ஆஃபீஸில் கொடுத்துட்டிங்கன்னா அது போர்டில் எழுதி போட்டு யார் அந்த உரிய ஓனரோ அவங்க வந்து கிளைம் பண்ணி வாங்கிக்குவாங்க. அப்புறம் வெஹிக்கிள்ஸ் பார்த்தீங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸுக்கு வெஹிக்கிள்ஸ் வந்து அங்கே அந்த இடத்துல நிற்கிறதுக்கு அந்த வெஹிக்கிள் ஷெட் வச்சுருக்காங்க. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு பக்கத்தில் அந்த வெஹிக்கிள் ஸ்டாண்டு இருக்குது. அங்கே தான் நீங்கள் வந்து வெஹிக்கிள்ஸை பார்க் பண்ணணும். கண்ட இடத்துல நீங்கள் வந்து வெஹிக்கிள்ஸை பார்க் பண்ணக்கூடாது. அப்புறம் நீங்கள் எல்லாம் தெரியும் வந்து இது மாதிரி ஈவ் டீசிங், ரேகிங், இதெல்லாம் வந்து நம்ம காலேஜில் கேள்விப்பட்டதே கிடையாது. ஜமாலியன்ஸ் ஆர் ஆல்வேஸ் ஜெம் ஆஃப் பர்சன்ஸ். அதனால் ரேகிங் அதெல்லாம் நம்ம போக மாட்டீங்க, போகக்கூடாது. அப்புறம் உங்களுக்கு ஒரு ஐடென்டிட்டி கார்டு கொடுப்பாங்க. ஒரு கொஞ்சம் நாள் கழிச்சு ஆரம்பித்ததுக்கப்புறம் ரெகுலராக வந்ததுக்கப்புறம் நீங்கள் எல்லாம் ஃபிசிக்கல் ப்ரெசன்ஸில் கிளாஸில் நீங்கள் எல்லாம் ஃப்ளஷ் அண்ட் பிளட்டாக உட்காந்து ஃப்ரெண்ட்ஸோட இருக்கையில் எல்லாம் ஃபோட்டோலாம் எடுத்து ஃபோட்டோ கொண்டு வர சொல்லி உங்களுக்கு ஐடென்டிட்டி கார்டு கொடுப்பாங்க. அந்த ஐடென்டிட்டி கார்டை நீங்கள் டெய்லி அந்த கழுத்தில் போட்டிருக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஜமாலியங்கிறதுக்கு அடையாளம் தான். நீங்கள் எதுக்கு எந்த பர்பஸ்க்கு ஆஃபீஸ் போனாலும் சரி, ஒரு ட்ரெயின் பாஸ் வாங்கணும், இல்லை ஒரு சர்டிஃபிகேட் வாங்கணும், இல்லை ஒரு ஆஃபீஸ் ஒரு ஃபார்ம் ஹேண்ட் ஓவர் பண்ணணும் அப்படின்னா கூட ஜமாலியங்கிறதுக்கு அடையாளம் அந்த ஐடென்டிட்டி கார்டை நீங்கள் போட்டிருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அது மாதிரி நிறைய ரூல்ஸஸ்லாம் இருக்குது. அந்த ரூல்ஸ்லாம் நீங்கள் போக போக தெரிஞ்சுக்கிங்க. ஆரம்பத்தில் ரொம்ப போட்டு உங்களுக்கு சொல்லி குழப்ப வேணாம்னு நினைக்கிறேன். இப்போ இதெல்லாம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி இதெல்லாம் நீங்கள் வந்து கடைப்பிடிச்சிங்கன்னா உங்கள் லைஃப் ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப ஜமாலில் வந்து நீங்கள் வந்து ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கெல்லாம். ஸோ என்டர் டு லேர்ன் அண்ட் லீவ் டு அச்சீவ். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ வெரி மச்.